அமலமரி தியாகிகள் சபை யாழ் மாகாண முதல்வராக அருட்தந்தை போல்ஜேந்தன் பச்சேக் அவர்கள் தை மாதம் 15ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை மீண்டும் நியமனம் பெற்றுள்ளார். 1989ஆம் ஆண்டு யாழ் கொழும்புத்துறை அமலமரி தியாகிகள் சபை சிறிய குறுமடத்தில் இணைந்து கொழும்புத்துறை புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியில் மெய்யியல் கல்வியையும் கற்ற இவர் ரோமபுரி கிரகோரியன் பல்கலைக்கழகத்தில் இறையியல் கற்கையையும் உயர்கல்வியையும் நிறைவு செய்தார். 1999ஆம் ஆண்டு ரோமபுரியில் திருத்தொண்டராக நியமனம் பெற்று 2000ஆம் ஆண்டு மன்னாரில் அமலமரி தியாகிகள் சபை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் பண்டாரவளையில் தனது நவசந்நியாச வாழ்வில் ஈடுபட்டதுடன் கொழும்புத்துறை அமலமரி தியாகி இல்ல உருவாக்குநராகவும் வவுனியா தேசிய கல்வியியல் கல்லூரியின் விரிவுரையாளராகவும் வவுனியா வைத்தியசாலை ஆன்மீக குருவாகவும் கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளராகவும் கோப்பாய் கல்வியற் கல்லூரியில் ஆசிரியராகவும் நோர்வே தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குநராகவும் மன்னார் அமலமரி தியாகிகள் சபை ஞானோதய இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். அத்துடன் 2023ஆம் ஆண்டிலிருந்து அமலமரி தியாகிகள் சபை யாழ் மாகாண முதல்வராக பணியாற்றி வந்த அருட்தந்தை போல்ஜேந்தன் பச்சேக் அவர்கள் தற்போது மீண்டும் 2வது முறையாகவும் மாகாண முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது.